அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு ஆன்மீக புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜே கிருஷ்ணமூர்த்தியோட படைப்பு, அவரோட கருத்துக்கள், அதை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த புத்தகம் வந்து ஒரு வித்தியாசமான புத்தகம்னு சொல்லுவேன். ஏன்னா இதை தொகுத்தவர் வந்து ரைட்டர் பிரமீல் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு சத்தங்கள் கேட்டால் கண்டுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு கார்த்திகை, பெரிய கார்த்திகை. மீதமான வெடிகளை வந்து சிறுவர்கள் வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சத்தம் தான் இடையில வரும், கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம பிரமீல் அவரோட ஒரு வித்தியாசமான ரைட்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த ரைட்டர் அறிமுகம், இப்படி ஒரு ரைட்டர் இருக்காருங்கிற அறிமுகம் கிடைச்சப்ப அவரோட கவிதை புத்தகத்தை வாங்கி படித்தேன். அதில் வந்து ஒரு எதையுமே நேரடியான ஒரு இதாக இருக்காது. அதுலேருந்து நம்ம ஒரு மறைமுகமான ஒரு பொருள் இருக்கும். அதை நம்ம உருவகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு மொழி நடையில் தான் இருக்கும் அவரோட எழுத்துக்கள். அந்த ஒரு புத்தகம் மட்டும்தான் படிச்சிருக்கேன். அதுவும் அது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு அயர்வு இருக்கிறனால அதையும் நான் வந்து கொஞ்சமாக தான் படிச்சிருந்தேன். ஆனால் இதை நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்ஸ் எக்ஸிபிஷன் போகும்போது வம்சி பதிப்பகத்தில் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியோட படத்தோட ஒரு புக் இருந்தது. என்னடா இந்த பதிப்பகத்தில் ஜேகேவோட புக் ஒன்று இருக்குன்னு தேடி பார்த்தா பாதையில்லா பயணம்னு போட்டிருந்தது. ஆன்மீக மறைமுக ஞான படைப்புகள்னு போட்டிருந்தது. பிரமீல் எழுதியது. பிரமீல் ஜேகே காம்பினேஷனில் ஒரு புக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, இந்த ஒரு புக்கு ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷம்னே சொல்லுவேன் ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு. அதுவும் முக்கியமாக ஜே கிருஷ்ணமூர்த்தியை அவரோட கருத்துக்கள், அவரோட ஸ்பீச்சு, அவரோட தாட்ஸ் பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லுவேன். இந்த புக்கை நான் வாங்கிட்டு உள்ளே பார்க்கும் பொழுது இது வந்து பிரமீலோட பல வருடங்கள் ஆன்மீக பயணத்தோட கட்டுரைகளின் தொகுப்பாக தான் இருந்துச்சு. நிறைய இது இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அவர் ஜேகேவோட ஸ்பீச்சை அவர் கவர் பண்ணி எழுதியிருக்கிறதும், ஜேகேவோட கருத்துக்களை வந்து எழுதியிருக்கிறதும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற மற்ற கட்டுரைகள்லாம் நான் அப்பப்போ ஏதாவது ஒரு எபிசோடில் வந்து சொல்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன கட்டுரைகளாகவும் ஒரு முக்கியமான ஆன்மீக கட்டுரைகளாகவும் இருந்துச்சு. ஏன்னா பிரமீல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வேறு வகையான ஒரு மனநிலையில் படிக்கணுங்கிறது மட்டும் புரியுது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவனை ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மழை பெய்து முடித்த பிறகு இலையில் இருக்கும் நீர் துளி போல் அந்த ஒரு தூய்மையாகவும் இருக்க வைத்தாய். ஒரு மாலை பொழுதில் வந்து ஒரு நிசப்தமான தெருவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நெருப்பிலிருந்து நேராக போகும் புகை போல் உன்னை வந்தடைந்தேன். அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் எங்கே போய் ரீச் ஆகுதுங்கிறதெல்லாம் எழுதியிருக்க மாட்டார். ஸோ அது வந்து மேபி ஒரு பரம்பொருளாக இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம், இதை நீங்கள் எந்த வகையான எடுத்துக்கலாங்கிறத தோணுது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக படிக்கிறவங்களோட ஒரு டிஸ்கஷன் வேணுங்கிறத ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் அவரை பற்றியான புத்தகங்கள், அவரை பற்றியான படைப்புகளை வந்தியும் பேசலாம். இன்றைக்கி வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி, நம்மளோட சேக்கி புக் மார்க்லேயே நிறைய ஜே கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த வகையில் இந்த பாதையில்லா பயணமும் ஒரு முக்கியமான புத்தகம்னே சொல்லுவேன். அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஜே கிருஷ்ணமூர்த்தி இதில் வந்து ஒரு விளக்கமே நீதின்னு ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா, ஒரு ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பக்தி மார்க்கமாக தான் பொதுவாக எல்லோரும் போவாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். சமஸ்கிருதத்தில் துவைதம் அத்வைதம் ரெண்டாக பிரிப்பாங்க. துவைதம்னா பக்தி மார்க்கம், அத்வைதம்னா ஞான மார்க்கம். கிட்டத்தட்ட ஜேகே போகிறது எல்லாமே அந்த அத்வைத ஞான மார்க்கமாக போகும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கடவுள் மறுப்புன்னு எடுத்துக்க வேணாம். எப்படி எடுத்துக்கலான்னா,
இதில ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்லுவாரு. நீங்க ஒரு மலை பாதையில போயிட்டுருக்கிறீங்க. அங்க ஒரு வழிகாட்டி பலகை இருக்கு, போர்டு இருக்கு. நீங்க அந்த அந்த பலகைய போயிட்டு கும்பிட்டுட்டு இருப்பீங்களா? அப்படிங்கிற மாரி சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்களா? அப்படிங்கிற மாரி அவரு வந்து சொல்லியிருப்பாரு. போற பாதைய விட்டுட்டு, அது நடுவுல இருக்கிற அந்த பலகைய வச்சு நின்னு கும்பிட்டுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அர்த்தமும் கிடையாது. நீ தான் கடவுள். உன்கிட்டயே கடவுள் இருக்கு. ஆ ஆனா அந்த இடத்துல வந்து அவர் கடவுள்ங்கிற பதத்த வந்து என்ன மாரி உபயோகிக்கிறாருன்னா, ஆ அதான் அத்வைத முறைப்படி உன்கிட்டயே கடவுள் இருக்கு. நீ எதுக்கு தேடி போற? ஆ பாத்திரத்த பார்க்காத, பாத்திரத்தில இருக்கிற நீர பார் அப்படிங்கிறத சொல்றாரு. உனக்குள்ள உனக்குள்ளேயே ஒரு உண்மைய தேடு அப்படிங்கிறத தான் ஜேகே சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜேகே ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாரு. என்னன்னா, ஆம் அப்பன்னா நல்லது, கெட்டதுன்னு எதுவும் கிடையாதா? அத எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படின்னு. ஆ ஆமா, உண்மையாவே நல்லது, கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. அதாவது கடவுளுங்கிறத நீங்க கும்பிட்டுட்ருக்கீங்க. அது எதனால உருவாகுதுங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு. எப்படின்னா, அச்சத்தினால தான் உருவாகுது. ஆ ஒரு அச்சம் இருக்கும்போது தான் நீங்க ஒரு கடவுளுங்கிறத உருவாக்குறீங்க. அந்த அச்சம்ங்கிறது இருக்கும்போது தான் நெறைய வேல்யூ சிஸ்டத்த உருவாக்குறீங்க. ஸோ, அந்த நீங்க தேவையில்லாம அந்த அச்சம் கொள்றனால தான் இது நல்லது, இது கெட்டதுங்கிற ஒரு மதிப்பீடுகள, அந்த வேல்யூ சிஸ்டத்த கொண்டு வரீங்க. அதன் மூலமா தான் கடவுள் உருவாகுது. அதனால நீங்க ஒரு அந்த அச்சத்த விட்டுட்டு, ஒரு அன்பா இருங்க. அன்பின் மூலமா உங்கள உண்மைய அறியலாம். உங்கள நீங்க அறியலாம். அப்படிங்கிறத ஜேகே சொல்றாரு. அது உண்மதானே. நம்ம பலதரப்பட்ட சினாரியோல இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தா, அந்த கடவுள்ட்ட போய் முறையிடுறோம். ஆ ஸோ இத வேணான்றாரு. அந்த அச்சத்த விட்டுட்டு, அன்ப கொண்டு வந்து, அதன் மூலமா உங்களுக்குள்ளேயே இருக்கிற உண்மைய தேடி உணர்ந்துக்கங்க அப்படிங்கிறது தான் ஜேகே சொல்றாரு. அதுக்கப்புறம் உண்மைய உண்மைய எப்படி உணர்றதுங்க? உண்மைய வந்து எப்படி உணர்றதுங்கிற கேள்விய கேட்கும்போது சொல்றாரு, உண்மைய வந்து நீங்க நீங்க தான் உணரணும். அதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். அத அத வந்து ஒரு சின்ன கேப்சூல் ஆக்கி நெறைய ஆன்மீகவாதிகள் வந்து அத உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அது உண்மையெல்லாம் உணர முடியாது. உண்மை வந்து ஒரு பெரிய மலை மாரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பள்ளத்தாக்குல இருக்கீங்க. நீங்க தான் அந்த மலையில முயற்சி பண்ணி, அதுக்கு எதுக்கும் அச்சப்படாம, பயப்படாம ஏறி பல சரிவுகள சந்திச்சு நீங்க அந்த உண்மைய அடைய முடியும். அத விட்டுட்டு மலைய நகட்டி உங்க பள்ளத்தாக்குக்கு கீழ கொண்டு வர முடியாதுங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆ ஸோ உண்மைய நீங்க உணரணும்னா, அந்த அச்சத்தை விலக்கி, அ அந்த மலையா இருக்கிற அந்த உண்மைய நோக்கி நம்மளோட உள்முக அகப்பயணம் இருக்கணுங்கிறத தான் ஜேகே சொல்லியிருப்பாரு. அம் இதன் மூலமா பல ஆன்மீகவாதிகள் வந்து அந்த உண்மைகள வந்து ஒரு சில கருத்துக்கள வச்சு, அ அத வந்து வியாபாரமா கொண்டு வர்றதையும் அவர் வந்து ஒத்துக்கல. அத நீ தான் உன்னால தான் பண்ண முடியுங்கிறதையும் அடிக்கடி சொல்லுவாரு. அ குருங்கிறதே அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட்டு கடவுளுங்கிறத அக்செப்ட் பண்ணல. குருங்கிறத அக்செப்ட் பண்ணல. அவரோட முயற்சி எல்லாமே வந்து நம்மள வந்து சுதந்திரம் அடைய வைக்கிறது. அவர தூண்டுறது தான். அதுவும் அவர் வந்து அப்படியே கைய பிடிச்சு இழுத்துட்டு வர்றதில்ல. அதுக்குரிய ஒரு ஒரு பொறிய தான் குடுக்குறாரு. அதன் மூலமா நம்மளோட கஸ்டமைசேஷன் மூலமா, நம்மளோட இயல்பின் மூலமா, அ இந்த உண்மைய நம்ம எப்படி அடையலாம்? ஒரு அகப்பயணத்தின் மூலம் எப்படி அடையலாம்? இந்த மாரி அன்வான்டட் வேல்யூ சிஸ்டத்துலேருந்து எப்படி வெளிய வரலாம்? அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஜேகே. அதுக்கப்புறம் ஜேகே வந்து எஜுகேஷன் கல்விய பத்தி அ சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு டாபிக்கா இருந்தது. ஏன்னா, கல்வி வந்து நீங்க படிக்கும் ஒரு புத்தகத்தின் படிக்கிறது மட்டும் கிடையாது. அது இல்லாம ஒரு டேட்டா கலெக்ஷன், ஒரு தகவல்கள் சேமித்து வைக்கிறது மட்டும், மனப்பாடம் பண்றது மட்டும் கல்வி கிடையாது. அதன் மூலமா பல கேள்விகள் கேட்கணுங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சொசைட்டி, இந்த சமுதாயம் வந்து அம் நெறைய வேல்யூ சிஸ்டம் உருவாக்குறதுல, பணம் சம்பாதிக்கிறது, வேலைக்கு போறது, பொருட்களை வாங்குறது, இதுக்கு தான் மதிப்பு நெறையா குடுக்கும். ஆனா, அதுக்கு தான் கல்விய இங்க யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, அது கல்வி கிடையாது. கல்விங்கிறது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு பறவை பறக்கிறத நீங்க பார்த்து ரசிக்கிறது. அ அதுக்கப்புறம் ஒரு குன்றுகளின் வடிவங்களை பார்ப்பது, ஒரு நதி ஓடுறத வந்து நீங்க ரசிக்கிறது.
இது எல்லாமே இதுதான் கல்வி. இத 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 நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றாரு. நீங்க நெறைய நாலேட்ஜ் சேர்க்க சேர்க்க என்ன ஆகுதுன்னா, ஒரு பணம் சம்பாதிக்கிறது இப்படி போகும்பொழுது, உங்கள் செவி எதையும் கேட்க மறுக்கிறது அப்படிங்கிறாரு. அ அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அதனால இந்த இயற்கையான ஒரு பக்கத்துக்கு நம்ம போறதில்ல. ஆக்சுவலா ஜேகேவ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மாரி ஒரு மனநிலையில அவரோட ஸ்பீச்ச வந்து நீங்க அவரோட புத்தகங்கள் படிக்கணும்னா, அ நம்ம பிறக்கும்போது ஒரு இயற்கையா பிறக்கிறோம்ல. எந்த ஒரு அடையாளமும் இல்லாம ஒரு 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 இயற்கையின் ஒரு அங்கமா பிறக்கிறோம்ல. ஸோ அந்த அங்கத்துக்கு திரும்ப கொண்டு போறது தான் அந்த அந்த ஸ்டேஜுக்கு திரும்ப கொண்டு போறது தான் அவரோட எல்லா எழுத்துக்குமே இருக்கும். எல்லா ஸ்பீச்சுமே இருக்கும். ஆ ஏன்னா நம்ம உள்ள வந்ததோனே சொசைட்டி வந்து ஒவ்வொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளத்த குடுத்துக்கிட்டே வரும். ஆ ஆண், பெண்ணிலிருந்து ஆரம்பிச்சு இந்த சொசைட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் அ ஜாதி, மதம், கலாச்சாரம், அ உறவுகள், நட்பு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பொருட்கள், அ வேலை, அதுக்கு ஒரு கிடைக்கிற அங்கீகாரம், சமுதாயத்தின் அங்கீகாரம், பதவிகள் இந்த மாரி வந்துக்கிட்டே இருக்கும்ல. இதில எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா இதில எல்லாத்தையும் விட்டு திரும்ப அந்த உண்மையான இயற்கை நிலைக்கு போறத தான் சொல்லுவாரு. அட்லீஸ்ட் நீ போலேனாலும், நீ ஒரு ஸ்டேஜ்ல வெளிய வந்து இந்த இயற்கைய வெளிய இருக்க இயற்கைய ரசிக்கவாது அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த எஜுகேஷன பத்தி அத தான் சொல்லியிருப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து அ ஒரு ஸ்டூடண்ட்ஸ்ட்ட அவரு நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ மாணவர்களோட, குழந்தைகளோட தான் அதிகமா பேசுற ஸ்பீச்ச தான் எ ரிட்டன்ல இருக்கு. அதில வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து தியானத்த பத்தி சொல்லுவாரு. அது ரொம்ப ஒரு தியானத்துக்கு பண்ணணும் முயற்சி பண்றவங்களுக்கு, ரொம்ப அத ஒரு காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்காம, இந்த இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவரு எப்படி சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு நினைவுல இப்படி உட்காந்துருப்போம். அப்போ வந்து ஒரு சுவத்துல வந்து சுவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லி ஊர்ந்துட்டு இருக்குன்னா, அத நம்ம பார்ப்போம் சில சமயம். அது ஏதோ ஒரு ஞாபகத்துல பார்ப்போம்ல. அப்படி இல்லாம அந்த சுவர்ல இருக்கிற பல்லிய உற்று நோக்கி பார்க்குறப்ப, அந்த பல்லியோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் உன்னிப்பா கவனிக்கிறப்ப எப்படி இருப்போமோ, அதே மாரி உங்களோட மனத வந்து கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இப்படி உட்காரணும், அப்படி இருக்கணும், இந்த மாரி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. ஜஸ்ட் நீங்க உட்காந்து அம் கண்களை மூடி, அ உங்களோட விழிகள் வந்து அசையாம அப்படியே அங்கிட்டு, இங்கிட்டு அது அசைஞ்சா ஏதோ திங்கிங்ல இருக்குன்னு அசையாம இருந்துட்டு, அ உங்களோட மனச வந்து அந்த செவுத்துல இருக்கிற பல்லிய பார்க்குற மாரி, அ உங்களோட மனத வந்து பார்க்கணும். அதாவது நீங்க ஒரு மனதுலருந்து வெளிய நின்னு பார்க்குற மாரி. அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மனசு எது எதையோ நினைக்கும். அது நல்லது நினைக்குது, கெட்டது நினைக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம். அது என்ன நினைக்குதோ அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கட்டும். அது வெளிய இருந்து ஒரு ஆளா பார்க்குற மாரி பார்த்துட்டே இருங்க. அப்படி கவனிக்கிறது தான் அ தியானம்னு ஜேகே சொல்றாரு. ஸோ அத நீங்க வந்து நடந்துட்டும் பண்ணலாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்க வெளிய இருந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நின்னுட்டு, இந்த மைண்ட் என்ன யோசிக்குதுங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தியானம். அத வந்து ஆனா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்ப கெட்டது நினைக்குதுன்னா, அது நல்லதா நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்குள்ளே போகக்கூடாது. அது என்ன வேணாலும் நினச்சுட்டு போகட்டும். நீ வெளிய இருந்து ஒரு ஆளா பார்க்குற மாரியே, மானிட்டர் பண்ற மாரியே இருக்கிறது தான் அ தியானத்த பத்தி ஜேகே சொல்றாரு. ஸோ இது மாரி நெறையா கட்டுரைகள் இதில இருக்கு. இதில ஒரு பகுதி தான் இந்த பாதையில்லா பயணம். இதில ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அ உண்மைக்கு பாதை உண்டுங்கிற மாரி எழுதியிருப்பாரு. இது ப இது வந்து பாதையில்லா பயணம் புக்கு பேரு. அ உண்மைக்கு பாதை இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி அ உண்மையின் பாதைங்கிற மாரி சொல்லியிருப்பார் போல. அது கொஸ்டின் கேட்டவுடனே அதுக்கு சூப்பரா சொல்லியிருப்பாரு. அப்ப இருந்த என்னோட மனநிலைக்கு அது உண்மையா தெரிஞ்சது. ஆனா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட தெளிவுக்கு அப்புறம் இதுதான் உண்மை அப்படிங்கிறத ரொம்ப பிராக்டிகலா சொல்லியிருப்பாரு. இத வந்து ஜெயமோகனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கிள்ல அ இந்த அத்வைத அதாவது ஞான மார்க்கத்தின் இது என்னன்னா, ஒரு இடத்துல அத வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நிக்காது. அது வந்து ஒரு தேடலா இருக்கும். அந்த ஆன்மீக தேடல். அதுதான் இந்த இடத்துலயும் நடந்தது. அவர் வந்து அடுத்தடுத்து அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். நம்மளோட அந்த தேடல் மூலமா நம்மளோட
உணரும் உண்மை தன்மையை உணர்ற இது எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும் போல் மேபி. ஸோ கண்டிப்பாக ஜேகே கிருஷ்ணமூர்த்தியை ரொம்ப பிடிச்சி படிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் உண்மையாக நல்லாயிருக்கும். இதோட இன்னொரு பாகமாக இன்னும் அதையும் இணைச்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் இது ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம். இதில் பிரமீள் எழுதின நிறைய கட்டுரைகள் இருக்குது. அதை நான் அப்பப்போ வேறு ஒரு பதிவில் நான் பதிவு பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.